வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்திய காண்டாமிருகத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த உலகத்தில் வாழும் வித்தியாசமான விலங்குகளில் காண்டாமிருகமும் ஒன்றாகும். பொதுவாக சுமார் 5 வகை காண்டாமிருக இனங்கள் உள்ளன. இதில் ஒன்றுதான் இந்தியாவின் ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் ஆகும். இதனை ஆங்கிலத்தில் இந்தியன் ரைனோசரஸ் என்று அழைப்பர். ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தை இந்தியா மூக்குக்கொம்பன், இந்தியா காண்டாமிருகம், ஒற்றை கொம்பன் என்று பல பெயர்களில் அழைப்பர். இது இந்தியாவில் வடகிழக்கு பகுதியிலும், நேபாளத்திலும், பூட்டானில் சில பகுதிகளிலும் காணப்படுகின்றன. ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் இந்தியாவில் அதிகமாக அசாம் மாநிலத்தில் வாழ்கின்றன. ஐரோப்பியர்கள் முதலில் அறிந்த காண்டாமிருகம் இனம் இந்திய காண்டாமிருகம் ஆகும். அதுவரை ஐரோப்பியர்கள் காண்டாமிருகம் என்ற விலங்கை பார்த்ததே இல்லை. காண்டாமிருகத்தை 1758ஆம் ஆண்டில் கார்லஸ் வின்னேயாஸ் வகைப்படுத்தி ரைனோசரஸ் என்று பெயரிடுகிறார். கிரேக்க மொழியில் ரைனோ என்றால் மூக்கு என்றும், சரஸ் என்றால் கொம்பு என்றும் பொருள்படும். தற்பொழுது உலகில் உள்ள காண்டாமிருகங்களில் உடல் அளவில் 2வது மிகப்பெரிய காண்டாமிருகமாக இந்திய காண்டாமிருகம் விளங்குகிறது. சராசரி ஆண் இந்திய காண்டாமிருகத்தின் உயரம் 170 சென்டிமீட்டர் ஆகும். ஆண் பெண்ணை விட கூடுதல் எடையை கொண்டிருக்கும். ஆண் 2200 முதல் 3000 கிலோ வரையும், பெண் 1600 கிலோ எடையிலும் இருக்கும். இதன் வெளிப்புற தோல் கடினமாகவும் மடிப்புகளையும் கொண்டிருக்கும். இதன் நிறம் பழுப்பு நிறமாகும். இவ்விலங்கு நீர்க்குட்டையில் அதிக நேரம் இருப்பதால் உடலில் பெரும்பாலான பகுதி சேற்று பூஞ்சைகளை கொண்டிருக்கும். இந்திய காண்டாமிருகத்தின் கண்கள், காதுகள் மற்றும் வாலின் நுனிப்பகுதியை தவிர வேறு எங்கும் முடிகள் இருக்காது. வாலின் நீளம் ஏறத்தாழ 70 சென்டிமீட்டர் ஆகும். ஆண் காண்டாமிருகத்தின் கழுத்தின் அருகில் தோலினால் ஆன மடிப்புகள் தோன்றும். இந்திய காண்டாமிருகத்தில் ஆண் பெண் இரண்டிற்கும் கொம்புகள் இருக்கும். பிறந்த 6 மாதம் வரை இவைகளுக்கு கொம்புகள் வளராது. பொதுவாக வளர்ந்த காண்டாமிருகத்தின் கொம்பு ஏறத்தாழ 25 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும். இதன் கொம்புகள் கருப்பு நிறத்தை கொண்டவை ஆகும். மேலும் இதன் கொம்பு கெரட்டின், அதாவது மனிதரின் நகங்களை போன்ற பொருளால் ஆனது. அதிக எடையை கொண்டிருந்தாலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகமாக ஓடக்கூடிய திறனை இது கொண்டுள்ளது. இந்த விலங்கு மிக கூர்மையான மோப்ப சக்தி மற்றும் கேட்கும் திறனை கொண்டது. ஆனால் இதன் பார்வை திறன் மிக குறைவாகும். இவை பெரும்பாலும் தனித்து வாழும் இயல்பை கொண்டது. ஆனால் குட்டி ஈன்ற பின் குட்டி தாயுடனே இருக்கும். ஆண் காண்டாமிருகம் தனக்கென்று ஒரு எல்லையை வகுத்து கொண்டு வாழும். இனப்பெருக்க காலத்தில் தங்களுடைய எல்லைக்குள் வேறு ஆண்களை அனுமதிக்காது. சில நேரங்களில் எல்லையை மீறினால் ஒன்றுக்கொன்று கடும் சண்டையிடும். இச்சண்டையின் போது பலம் குறைந்த விலங்கு இறப்பதும் உண்டு. இந்திய காண்டாமிருகம் ஆப்பிரிக்க காண்டாமிருகங்களைப் போல கொம்பினால் முட்டாமல் இவை முன்வாய் பற்களால் எதிரிகளை கடிக்கும். இவை குட்டைகள், குளங்கள் போன்ற நீர்நிலைகளில் இருப்பதால் தோலில் தொற்று நோய்கள் ஏற்படுகின்றன. இவ்விலங்கு புல், இலை, பழங்கள் மற்றும் நீர்ச்செடிகளை உண்கின்றன. கள்ள சந்தையில் மிக அதிகமான விலைக்கு காண்டாமிருகத்தின் கொம்பு விற்கப்படுவதால் இவ்விலங்கு அடிக்கடி வேட்டையாடப்படுகிறது. சீனா போன்ற நாடுகளில் பாரம்பரிய வைத்தியங்களில் இக்கொம்பு அதிகமாக உபயோகிக்கப்படுகிறது. இதனால் அழிந்து வரும் நிலையில் இந்திய காண்டாமிருகம் இருக்கிறது. இந்தியா, நேபாள், வங்காளம் போன்ற நாடுகளில் இந்திய காண்டாமிருகத்தை காக்கும் பொருட்டு பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. மிகவும் அரிய மற்றும் டைனோசர் போன்று காணப்படும் காண்டாமிருகம் அழியாமல் நமது இளம் தலைமுறையும் கண்டு இயற்கையை ரசிக்க வேண்டும். இந்த வீடியோ இந்திய காண்டாமிருகத்தை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.